கல்விக்கண் திறந்த ஐயா பெருந்தலைவர் காமராசர் அவருடைய 24வது பிறந்த தின விழா. அவருடைய பிறந்த தினம் என்று சொல்லும்போது ஐயா பெருந்தலைவர் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே கல்விக்கண் திறந்து தமிழ்நாட்டை ஒரு தொழில் வளர்ச்சியிலே முன்னுக்கு கொண்டு வந்து, அது மட்டுமில்லாமல் தொழில்கள் வளர வேண்டும் என்பதற்காக சிறு தொழில்கள், அதே போன்று பெருந்தொழில்கள், உதாரணமாக அரசினுடைய நிறுவனங்கள், அதாவது பொதுவாகவே அரசு சார்ந்த நிறுவனங்கள், அந்த அரசு சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் கூட ஒரு தொழில்துறையிலே கொண்டு வர வேண்டும் என்ற வகையிலே பல்வேறு நிறுவனங்களை உருவாக்கியவர்கள், அணைகள் கட்டியவர், நீர் மேலாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டை செழிப்புமிக்க மாநிலமாக உருவாக்கிய ஒரு பெருந்தலைவர். இன்னும் சொல்ல போனால் ஏழை எளிய மக்களுடைய அந்த எண்ணங்கள், அவருடைய சிந்தனை ஓட்டங்களை அவர்கள் நிலையிலே இருந்து சிந்தித்து அதன் அடிப்படையிலே திட்டங்கள் தீட்டியதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் பெருந்தலைவர் உலகம் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக ஐயா பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் உள்ளார்கள். எனவேதான் அவருடைய புகழை போற்றுகின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைய தினம் அவருடைய பிறந்த இந்த பொன்னாளில் அவருக்கு புகழ் மாலை சூட்டப்பட்டது என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் ஆட்சி மாறலாம், காட்சி மாறலாம், தொடர்ந்து நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பவர் கட், நேற்று ஊடகங்களை பார்த்துருப்பீங்க, சில மாவட்டங்களில் மின்சார பிரச்சனை, மின்சார தடைகள். பாவம் இந்த வெயில் காலத்தில் ஒரு மின்சாரம் இல்லைனா எவ்வளோ சிரமம் இருக்கிறத அவங்க வீதிக்கு போராடியதெல்லாம் ஊடகங்களை பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாக்அப் மரணங்கள். இந்த லாக்அப் மரணங்கள் பொதுவாகவே ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுங்கட்சி என்று சொன்னால் அவர்கள் போதை பொருட்கள் வைத்திருந்தால் அவர்கள் விசாரணை என்ற பேரில் விடுவிச்சிடலாம், தாவக இருந்தால் விடுவிச்சுக்குவாங்க. ஈரோடுலையும் சரி, அதே போன்று பவானியிலும் சரி, ஈரோடு பவானியிலும், அது சேலம் மாவட்டத்திலேயே தாவக கட்சி சார்ந்தவர்கள் ஒரு போதைப் பொருள் வச்சிருந்தனால கூட்டு விசாரிச்சு விட்டாங்க. ஆனால் சபரிவரம் என்ற நாகர்கோவில் சார்ந்த ஒரு 3 பாக்கெட் குட்கா தான் வச்சார், அடிச்சே கொண்டுட்டாங்க. ஆனால் இதுவரையில தமிழக முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்ற விஜய் எந்த ஒரு பிரச்சனைக்காவது ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து அதனை விளக்கம் கொடுத்திருப்பார்களா? எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை, பத்திரிகையாளர் சந்திப்பும் இல்லை. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரு அரசு இருக்குதான்னு தெரியல, அதிகாரியுடைய அரசு மாதிரி தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. பல இடங்கள்ல அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்னும் மேம்படுத்தப்படாமல், இன்னும் பார்த்தீங்கன்னா சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, இப்படி எல்லா வசதிகளுக்கும் டெண்டர் இன்னும் போடலன்னா எப்போ இவங்க டெண்டர் ஃப்ளோட் பண்ணி எப்போ அடிப்படை வசதிகள் இன்னும் நிறைவேற்றுவாங்க? இப்போ மழைக்காலம் வேற வருது, மழைக்காலத்தில் ரோடு போட முடியுமா? முடியாது. எனவே அதெல்லாம் அப்படியே ஒரு தூங்கிக் கொண்டே இருக்கின்ற நிலையில அந்த தூக்கத்திலிருந்து எப்போது இந்த விஜய் அரசு, இந்த தாவேக அரசு விழித்துக் கொள்ளும்? அதான் இப்போ மக்களுடைய 1000 மில்லியன் கொஸ்டின். இப்போ உதாரணத்துக்கு மக்களை பொறுத்தவரை இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமைனா, சுருக்கமாக சொல்ல போனா வெயிலுடைய கொடுமை, அந்த வெயிலுடைய கொடுமை தாழாம ஒரு தவளை என்ன பண்ணுமா, படம் எடுத்தும் ஆடு பாம்பு இருக்கு இல்லையா, அந்த பாம்புடைய நிலையில போய் இருக்குமா பாவம். இப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த நிலைமை, அந்த பரிதாபம்.